இப்போதுதான் தொடங்கியது போல இருந்தாலும் 2024 உருண்டோடிவிட்டது. புத்தாண்டை கொண்டாட மக்களும் ரெடி. ஆனால் எங்கு செல்வது என்று குழம்புவோருக்கான பக்காவான ஸ்பாட் தான் புதுச்சேரி. ஆட்டம் பாட்டம் கேளிக்கைக்கு பிற மாநிலத்தவருக்கான இடமாக கோவா இருக்கிறது என்றால் தென் மாநில மக்களுக்கு புதுச்சேரி தான் கொண்டாட்டக்களம். பிரெஞ்சு கட்டடக்கலைகளையும் கடற்கரையை ரசிக்கவுமே ஏராளமானோர் புதுச்சேரிக்கு படையெடுக்கின்றனர். மது விற்பனைக்கு புகழ்பெற்ற புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்காக ரகரகமாக மது வகைகளை இறக்குமதி செய்திருப்பதாக விற்பனையாளர்கள் கூறுகின்றனர். ஒன் ஸ்டாப் ஷாப்பா இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதாவது கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா வந்து லிக்கர்ஸ் வித் கிஃப்ட், அது இல்லாமல் பீவரேஜஸ் இருக்கு, இது இல்லாமல் ஃபுட் எல்லாமே எங்ககிட்ட ரெடியா இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட பாண்டிச்சேரி சீ ஃபுட்டுக்கு ஸ்பெஷல், அது பார்த்து எங்கள் கடையில் எல்லாமே அதுவும் ரெடியாக இருக்குது. வந்தோமா லிக்கர்ஸ் வாங்கினோமா அப்படியே சைட் டிஷ் பிக் பண்ணிட்டு ஒரே ஸ்டாப்புக்கு போயிடணும். ஸோ இது எல்லாமே எங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம். விஷயம் எல்லாமே ஹாப்பி நியூ இயர். கொண்டாட்டங்கள் என்றால் மது மட்டுமல்ல, உணவும் கூடதான். நாவின் சுவை அரும்புகளை மலர வைக்கும் மீன், இறால், நண்டு என கடல் உணவு பிரியர்களுக்காக உணவகங்களும் காத்திருக்கின்றன. பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபுட்டுமே கிடைக்கும். பஞ்சாப் ஃபுட்டு, கோவா ஃபுட்டு, டெல்லி ஃபுட்டு, இந்தியாவில் எல்லா ஸ்டேட் ஃபுட்டும் கிடைக்கும். அது இல்லாமல் எல்லா மெக்சிகன் ஃபுட்டு, தாய் ஃபுட்டு, சிங்கப்பூர் எல்லா ஃபுட்டும் இங்கே பாண்டிச்சேரியில் கிடைக்கும். நாங்கள் அதோட ஃபுட்டு சர்வீஸை நாங்கள் போட்டி போட்டு பண்ணுறோம். நாங்கள் எல்லா ஃபுட்டுமே. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என புதுச்சேரியே வைப் மோடுக்கு தயாராகிவிட்டது. புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முக்கியம்தான் என்ற போதிலும் பாதுகாப்புக்கு புதுச்சேரி அரசு முக்கியத்துவம் அளிக்கிறது. புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க தடை விதித்திருப்பதோடு புத்தாண்டு பிறக்கும் போது இரவு 12:30 மணிக்கு மேல் பொது இடங்களில் கொண்டாட்டங்களில் ஈடுபடவும் புதுச்சேரி அரசு தடை விதித்துள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் இளவமுதன்.